ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். நமஸ்காரம் பா. நமஸ்காரம். நமஸ்காரம். இப்போ டெல்லி தான் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன நகர்வு நடக்க போகுது அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான சூழ்நிலை டெல்லியில இப்போ இருக்கு? ஒரு கடினமான கேள்வியை கேட்டு விட்டீர்கள். தமிழகத்திற்கு என்று ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், அண்ணாமலை அவர்கள் தான் இன்று பேச்சு பொருளாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலைக்கு செய்தது 100%. அண்ணாமலை பிரதிபலன் பார்க்காது பாரதிய ஜனதா கட்சிக்காக உழைத்தது 100%. இது இரு தலைவர்களிடையே ஒரு மாபெரும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, கேள்விக்குறியாகிறது. யார் முதல்ல பேச போறாங்க, யார் முதல்ல who is going to blink அப்படின்னு. டெல்லியில கடந்த 4 நாட்களாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகிறார். பூர்ணமாக கேட்டால் மீடியா கிட்ட இருந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத நான் பாக்குறேன். கணேஷ் அவர் மீடியாக்காரெல்லாம் பார்க்காத இருக்காரு. நிறைய நினைச்சாரு. எல்லா மீடியாக்காரனுக்கும் SMS அனுப்பிச்சு நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு சொன்னது வாழ்த்துக்கள். அவர் செய்ய வேண்டியதான் யாரும் இல்லைங்கல்ல. தலைவர்களை தான் பார்த்தாச்சு. ஏன் இன்னும் பாஜக வாய் மூடின்னு இருக்காங்கன்னு தெரியல. மேலிடமும் சரி, தமிழ்நாடு பாஜகவும் சரி. அடுத்ததாக இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் BL சந்தோஷா என்று கேட்கிறார்கள் சில மூத்த தலைவர்கள், தமிழ்நாட்டிலும் இருந்து சரி, டெல்லியிலிருந்து சரி. இன்னொன்னு, கடந்த தேர்தலில் 2026 ஏப்ரல் மாதம் நடந்த தேர்தலில் 26-27 பேர் கண்டெஸ்ட் பண்ணாங்க பிஜேபியிலேருந்து. அவர்களெல்லாம் படுதோல்வி அடைந்தார். ஒரே ஒரு MLA வின் பண்ணார். அந்த 27 பேர்ல 8 பேருக்கு டெபாசிட் போயிடுச்சு. அவங்க எல்லாம் பரிதாப நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அவர்களுக்கெல்லாம் மத்திய பாஜக தலைமை என்ன செய்தது என்றெல்லாம் அவரில் ஒருவர் என்னிடம் கேட்கிறார்கள். அதுவும் நியாயமாகத்தான் இருக்கிறது. தமிழகத்தினுடைய எதிர்காலம் தமிழ் வெற்றி கழகம் வந்த பிறகு அந்த ஒரு சர்னிங் ப்ராசஸ்ல இருப்பதாகத்தான் நான் இருக்கேன். இது ஒரு 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 6 மாசம் 7 மாசம் ஆகும் சார் முடியுது. அண்ணாமலை பேச்சு முடியல, அதுக்குள்ளேயே 18 ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சுன்னுட்டு, எலக்ட்ரிசிட்டி போச்சுன்னுட்டு அது ஒரு பெரிய கதையாகி போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். விஜய்க்கு ஒரு காங்கிரஸ் சீட்டுக்கு MP சீட் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் காங்கிரஸ் பலன் அடைந்தது. அவங்க ஒர்க்கர்ஸ் இல்லாத, கேடர் இல்லாத திமுக கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா, தமிழ் வெற்றி கழகத்திலிருந்து ஒரு ராஜ்யசபா 2 மாசத்துல. ஏப்ரல் மாசம் சீட்டு வாங்கினாங்க, ஜூன் மாசம் இங்க ஒன்று வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சீட்டு வாங்குறதுங்கிறது தமிழ்நாட்டில் எதுக்குன்னு தமிழ்நாட்டுக்காரனும் நிறைய பேர் புரியல. உங்களுடைய டெலிவிஷன் மூலமாக நான் புரிய வைக்கிறேன். ஒன்று, மல்லிகார்ஜுன் கர்கேயினுடைய எதிர்கட்சி தலைவராக நீடிப்பது கடினம். காங்கிரசுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது ராஜ்யசபாவில். ஒருவேளை ராஜ்யசபாவுடைய தலைவர் CP ராதாகிருஷ்ணன் நினைத்தால் மல்லிகார்ஜுன் கர்கேக்கு அந்த 25 சீட் இப்ப வாங்குறாங்க. அதனாலதான் 2 வாங்கிட்டாங்க தமிழ்நாட்டில இருந்து. அதை உயர்த்துவதற்காக வாங்குகிறார்களா மத்திய காங்கிரஸ்? அது உண்மைப்பா இருக்காங்களா? அல்லது திமுகவும் இந்தி கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விடும் என்றதற்காக இது ஒரு டெஸ்ட் கேஸா? இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க தான் என்னுடைய. இந்த 3ம் டெல்லியை கவர்ந்து வருகிறது கடந்த 3-4 நாட்களாக. கணேஷ், மீண்டும் இப்போ டெல்லியில பிஜேபி விவகாரத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸ் பத்தி போலாம். அண்ணாமலை அவர்கள் முதல்ல கட்சியை விட்டு வெளியில போகிறாரு. அதுக்கப்புறம் நிதின் பீட்டர் ரெசிக்னேஷன் கொடுக்குறாரு. அப்புறம் இவரு அமித்ஷா அவர்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிருக்கு. நேத்து தமிழக பாஜகவுடைய தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் பார்த்திருக்காரு நிதின் நபீனை. 2 நாள்ல விடை தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அவருடைய கூடுதலா பிறந்த நாள் அப்படின்ற போது எந்த மாதிரி நடக்க போகுது? அவர் வேற கட்சி அரங்க போறாரா, இல்ல மத்தியில் ஏதாவது பொறுப்பு அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஜெய் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள். நேற்று தமிழிசை சவுந்தரராஜனுடைய பிறந்த நாள் இருந்து அந்த அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். அந்த தமிழிசை சவுந்தரராஜனுடைய பாஜகவிற்கு செய்த தொண்டு என்பது பல மடங்கு அண்ணாமலை செய்ததை விட அதிகமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆக இருவருக்குமே பாராட்டுகள். இப்போ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிளஸ் ஒரு டிசிப்ளின் இதெல்லாம் வேணும். அது இருந்தாதான் கட்சியையும் சரி ஆட்சியும் சரி. இவர் IPS ஆபீசரா இருந்ததனுடைய பிரதிபலிப்பு டிசிப்ளின்டா இருந்திருக்காரு. IPS 9 வருஷத்துக்கு ஏன் ரிசைன் பண்ணான்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது,
அதனுடைய அழுத்தங்கள்லாம் அவருக்கே தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னு சொல்லல. இப்போ கட்சியில வந்துட்டு ஒரு நரேந்திர மோடியையும் அமித்ஷாவையும் கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அண்ணாமலை வளர்ந்து விட்டாரா என்றால் இல்லை. பதில், அவருடைய உயரம் அவருக்கு தெரிய வேண்டும். நான் பல கட்சிக்காரர்களிடம் தலைவரிடம் பேசியதில் பல குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள் அண்ணாமலை மீது, தமிழக பாஜக மீது. இந்த குழப்பத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் BL சந்தோஷ் அவர்களும் குழப்பி விடுகிறாரோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. நான் பெயர் சொல்ல விரும்பல. பல தலைவர்களை கடந்த 45 ஆண்டுகளாக நான் டெல்லியில் இருக்கிறதுனால ஐ கேன் சேஃப்லி சே வித் அத்தாரிட்டி, எனக்கு பாஜக நிறுவனத்தில் இருந்து 1980 ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூன் 4ஆம் தேதி மட்டும் என்னென்ன நடந்தது என்று கொள்கை ரீதியாக, அழுவை ரீதியாக இந்த காங்கிரசினுடைய ஒர்க்கிங் கமிட்டி ரெசல்யூஷன் மாதிரியே இங்க பாஜகவுடைய தேசிய குழு கூட்டத்தினுடைய ரெசல்யூஷன் எல்லாத்தையும் பார்த்து கடைச்சு குடிச்சவன் நான். இந்த மாதிரி ஒரு இன்டிசிப்ளினை அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்றான்னு தெரியல. அண்ணாமலை ஒரு கன் பாயிண்ட்ல he can't take the party to a ransom. இல்லையா சொல்லுங்க, அது அண்ணாமலை செய்வது தவறா செய்யன்னு நம்ம காமெண்ட் பண்ற அளவு நான் இல்லை. நான் சின்னவன், கட்சியில அவ்வளவு உயரத்து நான் இல்லை. எதற்காக தோத்து போயிட்டான்னு ஒன்னே ராஜினாமா பண்றதா? அப்ப நரேந்திர மோடி எத்தனையோ இடத்துல தோத்து போறாங்க, ராஜினாமா பண்றாரு என்ன? இல்ல, நரேந்திர மோடி கொஸ்டின் பண்ற அளவுக்கு நரேந்திர மோடி கிட்ட ஏன் இவருடைய போக்கத்தை எல்லாம் கடந்த 2 நாளா தமிழகமும் சரி டெல்லியும் சரி இதே மாதிரிதான் இருக்கு. பிரைம் மினிஸ்டருக்கு அதுக்கு போயிருக்காது. நிதின் நவீன் வந்த உடனே அவ்வளவு வீக்கான ஆள் அவரு. பீகார்லயும் மேற்கு வங்காளத்திலையும் அஸ்ஸாமிலையும் ஆட்சி பிடித்த பிறகு ஒரு அண்ணாமலைக்காக இந்தியாவே ஸ்தம்பித்து நிற்க முடியுமா? இதையெல்லாம் யார் கேள்வி கேட்பது விஜய்? இது இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் கட்சியோட தலைவரா இருந்திருக்காரு. இப்போ கட்சியில அவருக்கு பெரிய பொறுப்பு 3 வருஷம் இருந்தார் சார். 3 வருஷம் கட்சி தலைவரா இருந்தார் சார். அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க சார். அவருக்கு என்னென்ன பதவி வேணும், என்னென்ன வசதி வேணுமோ பண்ணி கொடுத்தாங்க சார். கட்சி ஒரு நல்ல இடத்துல 18% வரைக்கும் ஓட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு. சீட் எத்தனை கொண்டு வந்தாரு? 18 கொண்டு வந்ததுனால நரேந்திர மோடி பாருங்க 303 சீட் கொண்டு வந்தாரு. ஒண்ணு இல்ல, சுவேந்து அதிகாரியும் மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சரும் அண்ணாமலையும் ஒரே நாள்ல பாஜக சேர்ந்தவங்க, ஒரே வருஷத்துல. அவர் எங்க இருக்காரு, இவர் எங்க இருக்காரு பாருங்க. ஒண்ணுக்கு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அது கரெக்ட் தான் சார். சுவேந்த அதிகாரிக்கு கொடுத்த நேரமும் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த நேரமும் கம்மி தானே. அண்ணாமலை 3 வருஷம் தானே கொடுத்தாங்க. சுவேந்த அதிகாரி கிட்டத்தட்ட 15 வருடத்துக்கு மேல அவருக்கு நேரம் இருந்திருக்குல்ல. 10 வருடத்துக்கு மேல நேரம் இருந்திருக்குல்ல. அப்ப அவர் நல்லா செஞ்சிருக்காரு இல்லையா? அதை பாருங்க. 10 வருஷத்துக்கு இவரும் 10 வருஷத்துக்கு செய்யலன்னா இவரையே நடு சென்ட்ரல் லீடர்ஷிப் ஸ்டேட் லீடர்ஷிப் கொஸ்டின் பண்ணணும். 5 பக்க லெட்டர்ல என்ன சார் எழுதியிருக்காரு அவரு? அவருக்கு என்ன சார் அவ்வளவு தாபம்? கட்சின்னா அப்படிதான் இருக்கு சார். உங்க வீட்டுல இல்லையா ஜெய்? எங்க வீட்டுல இல்லையா? ஒரு அரசியல்வாதினா அதிகாரத்தை அதிகாரத்துல பங்கு, அதே மாதிரி பொசிஷன் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றது கரெக்டா தானே சார்? பொசிஷன் வேணும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு சமயம் ஒண்ணுமோ இல்லையோ? இவர் என்ன சசி தரூரா, மணிசங்கரையரா, சுப்பிரமணிய சுவாமியா? வாட் இஸ் இஸ் பொசிஷன்? சசி தரூர் மாதிரி சொல்லிட்டே இருக்க முடியுமா? இல்ல நீங்க சுப்பிரமணிய சாமி மாதிரி பேசிட்டு இருக்க முடியுமா? ஒரு கட்சிக்கு அடங்க மாட்டேன். வெளியில ஒரு தடவை கூட பாஜக அவர் விட்டு கொடுத்து பேசின மாதிரி தெரியல. அவர் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர் மேல விருப்பம்லாம் இருந்தாரு. அது கூட்டணின்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கூட ஒரு அதிமுக தவறுதலா பேசின மாதிரி தெரியல. எடப்பாடி அவர்கள் தான் எலெக்ஷன்ல பேசினாரு சார். ஒன்னே ட்விட்டர் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பேஸ்புக் மூலமாக உங்களால ஒன்னும் கட்சி நடத்த முடியாது ஜெய். இவர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாங்க. அந்த லெட்டர் வெளில விடுறதான் ஏன் விடல சார் அவர்? வேர் இஸ் தட் லெட்டர்? 5 பக்க லெட்டருங்கிறாங்க. 5 மணி நேரத்தில் 5 கோணங்களை கொண்டு வந்தார் அண்ணாமலை டெல்லியில். என்ன சார் பேசுறீங்க? இது நியூஸ் தானே, அவர் ஒன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலையே. நியூஸ் யார் கொடுக்கிறாரு? அந்த நியூஸ் யார் கொடுத்தாங்க? அமித்ஷா கொடுத்தாரா? இவரே எஸ்எம்எஸ் பண்றது தானே எல்லா எடிட்டர்ஸுக்கும், ஜேர்னலிஸ்டுக்கும், போட்டோகிராஃபருக்கும். ஐ எம் கமிங் டு ஏர்போர்ட் at 4:25 கேச்சிங் தி ஃபிளைட் ப்ளீஸ் கம் அப்படின்னு இவரே எழுதுறது, இவரே நியூஸ் பண்றது, இவரே இல்லைன்னு பண்றது. இவர் உண்டாக்குகிறார் நியூஸை, இவரே டிலே பண்றது. என்ன சார் இஸ் இட் பாலிடிக்ஸ்? உங்களுக்கு யார் மேல கோவம்? யாருக்காக நீ பண்றீங்க? இத்த பாஜகவுக்கா, திமுகவிற்கா, அதிமுகவிற்கா, தவேக்காவிற்கா? தமிழ்நாட்டுல இப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா நரேந்திர மோடி எதிர்த்து பேசணுமோ இல்லை தமிழ்நாட்டுல ஆதரிச்சு பேசுவீங்களா?
இவருடைய ஒரு கொள்கை வாட்டி கூட ஒரு நரேந்திர மோடியோ அமித்ஷாவையோ எடப்பாடி பழனிசாமியோ வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக சண்டை போட்டாரு இவங்க 3 வருஷம் இருந்துட்டு அப்புறம் நைனா நாகேந்திரன் வந்த உடனே ஏன் வீட்டுக்கு போகாத இருந்தார், சீட் கூட்டத்துக்குலாம் போகாத இருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெய் அண்ணாமலையினுடைய கான்ட்ரிபியூஷன் எக்ஸலண்ட், யாரும் இல்லைங்கல, நல்லா பண்ணார். எதிர்த்து கேள்விக்க கூடாது. அவரு எய்தர் மைவே ஆர் ஹைவே, அவ்வளவுதானே. அவருக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு சார். அந்த ஸ்டேட்டஸ்க்கு மேல போனா ஓவர்டேக் பண்ண போனா போடான்னு காங்கிரஸ் பக்கம் வரலாம் தமிழ்நாட்டுல. வாங்க வாங்க, நிறைய அண்ணாமலை பக்கத்துல இருந்து காங்கிரஸ் பக்கம் வந்து சரி வாங்க. இப்போ 2 ராஜ்யசபா சீட் நீங்க சொன்ன மாதிரி அவங்க வாங்கியிருக்காங்க. ஒண்ணு வந்து திமுகல இருந்து ஒண்ணு வாங்கிட்டாங்க, புதுசா வந்திருக்கக்கூடிய தாவேக்கால இருந்து ஒண்ணு வாங்கிட்டாங்க. பாக்குறீங்க அவங்க ஒரு பக்கம் திமுகவோட உறவையும் வச்சிருக்காங்க. இந்தி கூட்டணியில திமுக இருக்கா இல்லையா அப்படின்றதே நாங்க முடிவெடுப்போம் அப்படின்ற அளவுக்கு நேத்து கிரீஷ் சோடங்கர் பேசியிருக்காரு. தாவேக்கோட அலையன்ஸ்லயே இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் திமுகவை பயங்கரமா வசைப்படுகிறார்கள். இது எப்படி அவங்க ரெண்டையும் மேனேஜ்? தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு ஜெய் ராஜகோபாலன் பேச்சு, அதாவது டிபேட் மூலமாக ஒரு புரிதலை விஜய் அவர்களுக்கும் தமிழ் வெற்றி கழக ஊழியர்களுக்கும் என்னுடைய முதிர்ச்சி காரணமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். காங்கிரஸ் என்பது முதுகில் குட்டக்கூடிய கட்சி. பி கேர்ஃபுல். விஜய் அவர்களே, உங்க முதுகுல ஒரு நாள் நிச்சயம் குத்துவாங்க. நான் திமுக குத்தினதுனால சொல்லல. சௌத்ரி சரண் சிங்குக்கு குத்திருக்காங்க, சந்திரசேகருக்கு குத்திருக்காங்க, டாக்டர் மன்மோகன் சிங்குக்கே குத்திருக்காங்க, இதே ஏ ராஜாவுக்கு குத்திருக்காங்க. இதே ப சிதம்பரம் ஏ ராஜாவை அரெஸ்ட் பண்ணாரா இல்லையாங்க சார்? 2Gல கனிமொழி அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? அப்பெல்லாம் எங்க போச்சு இந்த திமுகவுக்கு? ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ் வெற்றி கழகம் புதியதாக வந்த கட்சி. கொள்கை ரீதியாக நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள், நினைக்கிறார்கள். தமிழகத்தில் புதியதாக ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். இப்போ 350 ஏறிண்டு நாங்க ராஜ்யசபா சீட் வாங்குவோம். கிரவுண்ட் லெவல்ல இவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? 28 சீட் வாங்கினா 5 தானே ஜெயிச்சாங்க. ஸ்ட்ரைக்கிங் ரேட் பாருங்க. திமுக ஓட்டு வாங்கிட்டு திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியில தூய் சக்தி ஆயிடுச்சா? விஜய் வாஷிங் மிஷின். அப்போ அவர் ஏன் ராஜ்யசபா சீட் கொடுக்கிறாரு? காரணம் என்ன என்று கேட்டால் பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு தான் இந்த சீட் தரப்போறாங்க. அவர் தான் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. பொதுமக்கள் பதவியேற்பு விழாவில் கூட ராகுல் காந்திக்கு எதிராக பிரவீன் சக்கரவர்த்திக்கு நன்றி தெரிவித்த விஜய் அவர்கள் கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியவர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் விஜய் அவர்களே. பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன ஒரு இது இருக்குமாங்க சார்? சொல்லுங்க. அவருடைய கண்ட்ரிபியூஷன் என்ன? திமுக வந்து டீஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பண்ணிருக்காங்க இல்லையா? சிம்பிள் அஸ் தட். இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். தமிழ்நாட்டுல இந்த குதிரை பேரங்கிறாங்க. இந்த 2 குதிரை சவாரி செய்கிறாங்களே, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தை கட்சியும் 2 படகுல வேலை பயணிக்கிறாங்க. அவங்க திமுக கூட்டணி இன்னும் இருக்கேன்னு சொல்றாங்க. வேற அது என்ன பாலிசி? அது என்ன ஐடியாலஜி? பாஜகன்னு திட்டினீங்க, சரி ஒழிஞ்சு போச்சு. அப்புறமா வந்து இடைத்தேர்தல் வரக்கூடாது, பொதுஜன இந்த நேஷனல் பை எலெக்ஷன் வரக்கூடாது, எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் மிட்டம் போர் வரக்கூடாது, கவர்னர் ஆட்சி வரக்கூடாது. சரி, விஜய் உட்கார வச்சிட்டீங்க. இப்ப யார் ஆட்சி நடக்கிறது? ஸ்டாலின் சொல்றாரு என்னுடைய DMK 2 நடக்குதுன்னு. காங்கிரஸ் சொல்றாங்க எங்களுடைய பாலிசி தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இது நடுவுல நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அண்டை மாநிலமான கேரளா, அண்டை மாநிலமான கர்நாடகா, அங்க காங்கிரஸ் அரசாங்கம் பதவி ஏற்கிறது. அங்க ஏன் விஜய் போல? இதே விஜய்க்கு மேகதாது எதிர்க்கிறாரு. அதே முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிவகுமார் மேகதாது கட்டுவேன், சுப்ரீம் கோர்ட்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உங்களுடைய பெட்டிஷன். இப்ப என்ன பண்ண போறீங்க? காங்கிரஸ் ராகுல் காந்தி உதவி பண்ணுவாரு. 2 ஒரே பாலிசி கவர்மெண்ட் தான் இருந்தது. காவிரி நீர் தாண்டி இப்ப ஜூன் மாசம் முடிஞ்சுச்சுன்னா ஜூலை வந்து 12ஆம் தேதி தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்துல தண்ணி வேணும். அதுக்கு என்ன பண்ண போறாங்க? ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துனால முடிஞ்சு போயிடுமா? ஸோ திங்ஸ் ஆர் நாட் தட் குட். காங்கிரஸ் வந்து பிகே பேக் பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய தேதியில மல்லிகார்ஜுன் கர்கேக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி இறங்க போய் நிலைமை நேரிடும். அவங்களுக்கு 23 MP தான் இருக்காங்க. இப்போ CP ராதாகிருஷ்ணன் நினைச்சாங்கன்னா அந்த எதிர்கட்சி பதவி எடுத்துட முடியும். ஏன்னா 27 சீட்ஸ் வேணும். 27 சீட்டுக்காக தான் இந்த தமிழ்நாட்டில இருந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தராங்க.
அது வந்து ஒன்னு டிஎம்கே வாங்கினா ஒன்னு தமிழ் வெற்றி கழகத்திலேருந்து வாங்கினாங்க. இதுல ரெண்டு சீட் என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இப்ப கர்நாடகால இருந்து 2 சீட் வரும். மல்லிகார்ஜுன் கர்கே கொடுக்க போறாங்களா இல்லையான்னு தெரியல. மல்லிகார்ஜுன் கர்கே கொடுக்கறதுக்கு முன்னாடியே பிரவீன் சக்கரவர்த்தி வாங்கிட்டார். இந்த குழப்பத்தை பாத்தீங்கன்னா தமிழ் வெற்றி கழகம் இண்டி கூட்டணியில் சேருமா சேராதா என்ற கேள்வி நீங்க கேட்டீங்க. சேர மாட்டார்கள் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய பின்னணி தகவல். ஏன்னா டிஎம்கே ஒன்னும் வாக் அவுட் பண்ணவில்லை ஜெய். டிஎம்கே வாக் அவுட் பண்ணிட்டாங்களா இண்டி கூட்டணில இருந்து? டிஎம்கே வாக் அவுட் பண்ணல. ஆனா 29ல எப்படி சேர்ந்து பயணிப்பாங்க? ஏன்னா அது மாதிரி இப்போ கம்யூனிஸ்ட் வந்து நான் தாவேக்காவோட இருக்கேன் டிஎம்கேட இருக்கேங்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லிப்பாங்க. யாரு கண்டா? ஆந்திரால சந்திரபாபு நாயுடோடு இருக்காங்க பாஜக, ஜெகன் ரெட்டியோடு இருக்காங்க. அரசியல் மாறிக்கொண்டு வருகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து ஜெய். எலெக்ஷனை சந்திக்கும் போது அலையன்ஸ்ல தானே சந்திக்கணும். தாவேகா கிட்ட தானே அலையன்ஸ்ல தானே சீட் வாங்கி தானே. ஒன்னே ஒண்ணு 2026 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 23ஆம் தேதி வாக்கெடுக்கு மட்டும் மே மாதம் 5ஆம் தேதி வரையில் தங்களுக்கு தெரியுமா தாவேகா வரப்போறதுன்னுட்டு? இல்ல இந்த திமுக கிட்ட வந்து காங்கிரஸ் வெளில போய் 5 சீட் வச்சு நான் பண்றேன்னு எழுதி கொடுப்பாங்களா? அரசியல் மாறிக்கொண்டு வருகிறது என்பதை தான் நான் சொல்றேன். ஒரு பிக்சடு ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுல வாக்காளர்களுக்கு சரி 20,000 10,000 கொடுத்துட்டு கடைசியில ஒண்ணுமே ஒரு பைசா செலவழிக்காத இவங்க அச்சின்னு வந்துட்டாங்க டிவிக்கு. அது ஒரு முறை தான் நடக்கும், 2 முறை நடக்காது. அந்த மாதிரி 2029 தாவேகாவுடன் இருக்கும் காங்கிரஸ், திமுகவுடன் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி யாரு எதிர்பார்க்க முடியாது, யாரு வந்து டிலே பண்ண முடியாது. இன்னும் 2 வருடங்கள் நிறைய இருக்கு. அதுக்குள்ள விஜயனுடைய கவர்மெண்ட் ஃபியூச்சர், காங்கிரஸுடைய ஃபியூச்சர் இந்த 27 வந்து யோகி ஆதித்யநாத் மீண்டும் வந்தா காங்கிரஸுடைய ஃபியூச்சர் அவுட்டு நார்த் இந்தியால. நீங்க சவுத் இந்தியால இருந்து பாக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது 130 சீட்ல 100 சீட் வந்துட்டு ஆட்சி பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. மீதி பேர்லாம் எங்க? மம்தா பானர்ஜி எங்க இருக்காங்க? இப்போ உத்தவ் தாக்கரே எங்க இருக்காங்க? ஓமர் அப்துல்லா எங்க இருக்காங்க? இன்னும் சொல்றாங்க திமுகவும் மம்தா பானர்ஜியும் உத்தவ் தாக்கரேயும் அகிலேஷ் யாதவும் சேர்ந்துட்டு ராகுல் காந்திக்கு எதிராக 3வது ஃப்ரண்ட் போகணும்னு பாக்குறாங்களா? அது என்னது? அப்ப ராகுல் காந்தியுடைய மகிமை எங்க போகும்? இன்னைக்கு மம்தா காந்திக்கு ஏற்பட்ட நிலைமை எடப்பாடி பழனிசாமியோட மோசமா இருக்கு இல்லைங்களா? சொல்லுங்க. கண்டிப்பா இது அரசியலை புரிஞ்சுக்கணும் ஜெய். நான் வந்து ஒரு ஆவேசத்துடன் பேசுகிறேன் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமை என்பது அகில இந்திய அளவில் இருந்து பார்க்க போனால் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பார்டர் ஸ்டேட் வேற, அண்டை மாநில ஸ்ரீலங்கா இருக்கு, சைனா வந்து உட்கார்ந்து இருக்கும், அம்மன் தோட்டம் இருக்கு, எத்தனையோ பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு பாருங்க 18 ஹார்ட் டிஸ்க் திருடின்னு போட்டாங்க எவனாவது. அந்த செந்தில் பாலாஜி கடைங்க எடுத்து போட்டாங்க. அதுக்குன்னு இப்போ தமிழ் வெற்றி கழகம் என்ன செய்ய போறாங்க? இத்தனை பிரச்சனை. சிதம்பரம் போய் பாக்குறாங்க. இதே சிதம்பரம் சோனியா காந்தி கிட்ட சொல்லிட்டு ஸ்டாலின் கிட்ட இருந்து 26 சீட் வாங்கி 27 வாங்கி கொடுத்தாரு. இப்ப அதே சிதம்பரம் போய் இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்காக பேசுறாரு. இந்த சிதம்பரம் பிசி பிரவீன் சக்கரவர்த்தன் பிசிக்கு ஒரு சீட் வாங்கிட்டாங்க. இந்த பிசி அந்த பிசி பண்ண ஒரே ஒரு சீட். இது என்னங்க இது? இது அரசியல் வந்து பச்சை துரோகமான அரசியல். அவர் விஜய் செய்வதும் தீய சக்தி சொல்லிட்டு இப்ப தீய சக்தி எடுத்துன்னு உள்ள எடுத்துன்னு. அப்போ இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், திமுக இருந்து ஒரு 8 எம்பிக்கள் 10-15 எம்எல்ஏக்கள் வெளியே வருவதாக திடீர்னு தகவல் இருக்கிறது. அப்போ அவர் தீய சக்தி ஆயிடுவாங்களா? இப்போ CV சண்முகமும் விஜய் பாஸ்கரும் 4 பேர் ரிசைன் பண்ணாங்க. அவங்க எல்லாம் என்ன சக்தி? அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய நிலவரம் பரபரப்பாக இருக்கிறது. அதை விட தமிழக அரசியல் மேலும் பரபரப்பாகி விட்டது. காரணம் மைனாரிட்டி கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் we are facing a coalition government. அதை தவிர ஜெய் தங்களுக்கு நினைவு இருக்கும் போல பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதத்திலிருந்து நான் ஒத்தந்தான் சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் coalition கவர்மெண்ட் வருது, தொங்கு சவர வரப்போகுதுன்னு. இப்ப வந்துதா இல்லையா? இப்ப யாரு நம்ம வந்து அது ஒரு ஒரு முதிர்ச்சியை யார் பாராட்டுறாங்க? ஒண்ணுமே இல்லையே. இன்னமும் சொல்றேன் வந்து தமிழ் வெற்றி கழகம் 15 வருஷம் இருக்கும் விஜய், சொல்ல முடியாது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடியாலஜிக்கல் வார் வித் டிவிகே ஆன் திராவிடியன் மூவ்மெண்ட். ஆனா அந்த திராவிடியன் மூவ்மெண்ட்டே டெசிமேட் பண்ணிட்டாரு விஜய். இனிமேல் திராவிடியன் மூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் இல்லாத விஜயிசம்னு கொண்டு வந்துட்டாரு உள்ள. அது யார் சொல்ல போறாங்க? எங்களோட வந்து பல தகவல் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.